அதாவது நீங்கள் சென்னையில் நடத்தின ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஏறாத, மரத்து மேலே ஏறாத, அங்கே கம்பிகள்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க நீங்கள். அந்த தொண்டர்களுக்கு நீங்கள் நடக்கக்கூடிய ரேம்பேக் மேலே யாரும் ஏறி வராதீங்கன்னு சொன்னீங்களா? சரி, ஏறி வந்தாங்க. அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு கட்டுப்பட வச்சுருந்தீங்க? தள்ளுறீங்க. யாராவது ஒருத்தங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம்னா அதுவுமே பண்ணல. அவங்கள போட்டு ஒருத்தன் அப்படியே தள்ளி வர்றாங்க அந்த பாதுகாவலர். அவன் டம்மான்னு வரான் ஒருத்தன். நமக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ ஒரு கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது ஒரு கட்சியினுடைய தலைவரான உங்களுடைய கடமை கிடையாதா? என்ன நடக்கும் கூட எதிர்பார்க்காம ஒருத்தன் பனைமரத்து மேல ஏறுறான். இந்த அளவுக்கு ஒரு தெளிவில்லாத ஒருத்தங்களா இருக்காங்க. இப்ப இவர்களை நீங்க எப்படி அரசியல் வயப்படுத்துவீங்க? மிகப்பெரிய ஒரு வெயிலுக்குள் உள்ளானவர்களாக அந்த தொடரில் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏன்னா உங்களால ஒரு மேற்கூரை அமைக்க முடியாதா? மேற்கூரை அமைச்சா அந்த ட்ரோன் ஷாட்லாம் எடுக்க முடியாது. ஒரு பெரிய மாஸ் கூட்டத்தை காட்ட முடியாதுன்னு விட்டுட்டீங்களா? பாவம் இல்லையா அவனுங்கெல்லாம்? சக மனுஷனுக்கு வந்து அவனை வந்து ரொம்ப வெயில்ல கொடுமைப்படுத்தணுமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி இல்லையா? அங்க முடிஞ்ச உடனே அடுத்த செகண்டே நீங்க கார்ல பின் வழியா போயிடுறீங்க. எல்லாமே ரைட். உங்களுடைய பாதுகாப்புல இவ்வளவு உறுதியா இருக்கிறீங்களே, அந்த தொண்டர்களுடைய பாதுகாப்புக்கு யார் வந்து பதில் சொல்லுவாங்க? இங்க களத்துல நின்று, தனித்து நின்று, பல லட்சம் தமிழருடைய மனதை வென்று, தமிழ் தேசியத்தை கட்டமைத்து, இத்தனை ஆண்டுகள் கழித்து 1.1 இன்று 8.2 விழுக்காட்டிற்கு வாங்கி ஒரு கட்சியை, ஒரு தமிழ் தேசிய கட்சியை மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற வைத்தவர் அண்ணன் சீமான். அப்படிப்பட்டவருக்கு இவ்வளோ ஆண்டு கால உழைப்பு தேவைப்படுது. தேர்தலுக்கு கொண்டு எல்லாரும் வீட்டில் போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நான் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு தான் தேர்தலுக்கே வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு சொல்லியிருக்கீங்க. அவ்வளோ பிரபலம், எல்லாமே ரைட் தான். ஆனால் உங்களுடைய கொள்கையும் தத்துவமும் செயல்பாடுகளும் சரியாக இல்லை என்று சொன்னால், குழப்பம் நிறைந்ததாக உள்ளது என்று சொன்னால், மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள்.